நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபோன் காலும் இருக்காது, எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் இருக்காது, எதுவுமே இருக்காது. வந்தால் எல்லாம் ஒரே நேரத்தில் வந்துடுற மாதிரி இருக்கும். அன்றைக்கி அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டேவே ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் எழுந்திரிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டஸ்ட் அலர்ஜி. அதனால் உடம்பு வந்து ரொம்ப முடியல. ஓகே, டேப்லெட் போட்டு நான் வந்து எங்கள் வீட்டில் ஒருத்தவங்களை போய் மீட் பண்ணணும். சரி, அதனால் அது மட்டும் போய் பார்த்துட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு நினச்சேன். பட் ஆனால் அன்றைக்கி தான் நம்ம ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து பார்ட்டிக்கு போனேன், எனக்கு பார்ட்டி மேக்கப் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ ரெகுலர் கஸ்டமருன்றதுனால நம்மளால் நோவும் சொல்ல முடியல. சரி வாங்க பண்ணி விட்டுலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நாங்கள் எங்கள் ஃபேமிலி மீட்டிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து நாங்கள் ஒரு 3:00 வந்துட்டோம். ஏன்னா 3:00 அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தோம். பட் அவங்க வந்து கொஞ்சம் வேலையால் வந்து 4:00 வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான அவங்க கேட்ட மாதிரி ஒரு மேக்கப், அதுக்கடுத்து ஹேர் ஸ்டைலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்ட மாதிரியே ரெண்டுமே வந்து பண்ணி விட்டுட்டோம். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உட்காரத்துக்கு கூட நேரம் இல்லாத மாதிரி அன்றைக்கி ஒர்க் போயிட்டே இருந்தது. நான் இன்றைக்கி ஃபுல் டே வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் நான் அதுக்கு மேலே எடுக்கலை, என்னால் எடுக்க முடியல. ஒர்க்கில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சே தவிர நான் வீடியோ எடுக்கிறது சுத்தமாக மறந்தே போயிட்டேன். மேக்கப் முடிஞ்சு கொஞ்ச நேரம் உட்காந்த உடனே அடுத்த கஸ்டமர் அண்ட் அவங்களுக்கு அட்டன் பண்ணி முடித்த உடனே நெக்ஸ்ட்டு கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேஷியல், ஐப்ரோ, பெடிக்யூர் அண்ட் ஹேர் கலரிங் எல்லாம் சேர்த்து ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து வந்ததுனால நான் வீடியோ எடுக்கிறது சுத்தமாக மறந்துட்டேன்.